19வது ஸ்லோகம். ததஹ சிம்ஹः மகாநாதைः தியாஜிதே இப மகாமதைः பூரயாமாஸ ககனம் காம் ததா உபதிஷः தச. ஒரு சில புக்கில் க்ஷ்மாம் ததா ஏவ திஷோ தசः. பூரயாமாஸ ககனம் க்ஷ்மாம் ததைவ திஷோ தச. ததசிம்ஹோ மகாநாதைஸ்த்யாஜிதேவ மகாமதைः பூரயாமாஸ ககனம் காம் ததோபதிஷோ தச. ஒரு சில புக்கில் ததசிம்ஹோ மகாநாதைஸ்த்யாஜிதேவ மகாமதைः பூரயாமாஸ ககனம் க்ஷ்மாம் ததைவ திஷோ தச. சிங்கம் என்ன பண்ணும்? வனத்தில் ஆனைய அடிச்சு மஸ்தகத்தை தள்ளி அடிச்சு பொளர்ந்து சாப்பாடை சாப்பிட்டதுக்கு அப்புறம், ஆனைய தின்னதுக்கு அப்புறம் அதை மிச்சம் இருக்கிறத உபேட்சிச்சு உன்மாத அவஸ்தையில பெரிய சத்தத்தை உண்டாக்கும். அதே மாதிரி தேவியோடு வாகனமாயிருக்கிற சிங்கம் பெரிய நாதத்தை உண்டாக்கித்து அந்த சத்தம் பூமியும் 10 டைரக்ஷனுகளும் நிறைஞ்சது. எட்டு டைரக்ஷனுகள், அஷ்டபாலகர்கள் 8 டைரக்ஷன்களை காப்பாத்துறவாளாக்குமே, தேவி 10 டைரக்ஷனுகளை காப்பாத்துறவளாக்கும். அஷ்டதிக்குகளும் பூமிக்கு கீழேயும் பூமிக்கு மேலேயும், அப்படி 10 டைரக்ஷன். ததஹா சிம்ஹா, அதுக்கப்புறமா சிங்கம். தியாஜிதே இப மகாமதைஹி, இபம் ஜனன ஆனை, ஆனைகளோடு பெரிய மதங்களை கூடியும் இல்லாம பண்ணற மகாநாதைஹி, பெரிய கர்ஜனங்களால ஆனையோடு மஸ்தகத்தை அடிச்சு பிளர்ந்து அதுக்கு தேவையான உணவை சிங்கம் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிற ஆனையோடு உடலை உபேட்சிச்சு உன்மாத அவஸ்தையில பெரிய சத்தத்தை கிளப்பும் சிங்கம். அதே மாதிரி மகாநாதேகி, பெரிய கர்ஜனங்களால ககனம் காம், வானத்தையும் பூமியையும் தச உபதிஷா புரையாமாசா, 10 திக்குகளையும் ரொப்பித்து சத்தத்தால சங்கநாதம், மணிநாதம், இப்படியெல்லாம் நாதத்தை விட பெரிய நாதமாயிருந்தது இந்த சிங்கத்தோடு நாதம், சத்தம் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. 20வது ஸ்லோகம். ததஹா காளி சமுல்பத்ய ககனம் க்ஷ்மாம் அதாடயது கராப்யாம் தன்னிநாதேன பிராக்ஸ்வனாஹ தே திரோஹிதாஹ. தத காளி சமுத்பத்ய ககனம் க்ஷ்மாமதாடயத் கராப்யாம் தன்னிநாதேன பிராக்ஸ்வனாஸ்தே திரோஹிதாஹ. அதுக்கப்புறம் பத்ரகாளி வானத்துல உயர்ந்து சாடி 2 கைகளாலையும் நிலத்துல தரையில போட்டு அடிச்சா தேவி. கோபத்தோடு கூட்டிட்டு கைகள் தேவி பூமியில போட்டு அடிச்சோன உண்டான சத்தம் அதுவரைக்கும் பயங்கரமா இருக்கிற சத்தங்களை விட பெரிய சத்தமா இருந்தது. சிங்கத்தோடு நாதத்தை விட
பெரிய சத்தமாயிருந்தது. ததஹா காளி, அதுக்கப்புறம் சண்டிகாதேவி ககனம் சமுத்பத்தியா, வானத்தை பார்த்து உயர்ந்து சாடிட்டு, க்ஷ்மாம் கராபியாமதாடையது, பூமியை கைகளால நன்னா அடிச்சா, மேலுக்கு நன்னா உயர்ந்து சாடி கீழே குதிச்சு கைகளால பூமியை அடிச்சா. தன் நினாதேனா, அந்த சத்தத்தால, தே பிராக்ஸ்வனாகா, இதுக்கு முன்னால இருந்த சத்தங்கள் எல்லாம் திரோஹிதாக, அതൊന്നും சத்தமே இல்லாத மாதிரி ஆயிடுத்து. இதுக்கு முன்னால நிறைய சத்தங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். சங்கநாதம் பார்த்தோம், மணிநாதம் பார்த்தோம். அதே மாதிரி தேவி அனுப்பின அந்த அம்போடு நாதத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் சிங்கம் போட்ட நாதத்தை பார்த்தோம். இப்போ தேவி மேல உயர்ந்து கீழே குதிச்சு கைகளால பூமியை ஸ்பர்ஷிச்சு அடிச்சோன்னு இதுக்கு முன்னால இருக்கிற பெரிய பெரிய சத்தங்கள் எல்லாம் ஒரு சத்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுத்து. அவ்வளோ பெரிய சத்தம். சிம்ஹநாதத்துக்கு அப்புறம் சாமுண்டாதேவி வானத்துல உயர்ந்து சாடினா, എന്നിട്ട് கைகளை பூமியில அடிச்சா. அந்த சத்தத்தால சங்குநாதம், அதே மாதிரி மணிநாதம் இதெல்லாம் நிஸ்சாரங்களாகி தீர்ந்தது. அதே மாதிரி இந்த சிங்கம் போட்ட பெரிய சத்தம் அதுவும் நிஸ்சாரமாகி தீர்ந்தது. அந்த அளவுக்கு ஆச்சரியகரமான பெரிய சத்தம். மேல உயர்ந்து சாடி மறுபடியும் கீழே பூமியில வந்து குதிச்சு பூமியை அடிச்சா அப்படின்னு அர்த்தம். 21வது ஸ்லோகம். அட்டாட்டஹாசம் அசிவம் சிவதூதி சகார ஹ தைஹி சப்தைஹி அசுராஹ த்ரேசுஹு சும்பஹ கோபம் பரம் யயௌ. அட்டாட்டஹாசமசிவம் சிவதூதி சகாரஹ தை சப்தைரசுராஸ்த்ரேசு சும்ப கோபம் பரம் யயௌ. ശിവദൂതി ആശ്ചര്യകരമായിട്ടൊന്ന് അട്ടാട്ടഹാസം പണിന. அந்த அட்டாட்டஹாசம் சுப சப்தமாயிருக்கலை, பயமுறுத்துற சப்தமாயிருந்தது. அந்த அட்டாட்டஹாசம் சத்தம் காரணம் அசுரர்கள் பயந்து ஓடி போயிட்டா. சும்பனுக்கு நன்னா கோபமும் வந்தது. சிவதூதி அசிவம், சிவதூதி தேவி அதிபயங்கரமாயிட்டு. அர்த்தநாரீஸ்வர பாவத்தில் எல்லவோ இங்க நம்ம தேவியை தியானிச்சோம். அந்த தேவி சத்தம் போட்டா, சத்தமா அட்டாட்டஹாசம் சகாரஹா, ரொம்ப ரொம்ப ஹை ஸ்பிச்சில் அட்டாட்டஹாசம் பண்ணினா. தைஹி சப்தைஹி, அந்த சத்தங்களால, அசுராஹா த்ரேசுஹு, அசுரர்கள் பயந்து நடுங்கினா. சும்பஹா, சும்பன் பரம் கோபம் யயௌ, ஜாஸ்தியான கோபத்தை பிராபிச்சான். சண்டிகாதேவியோடு சரீரத்திலேந்து கிளம்பின சிவதூதி அப்படிங்கிற தேவதை அசுரர்களுக்கு பயம் வரா மாதிரி கர்ண கடோரமாயிட்டு பெரிய அட்டாட்டஹாசத்தை முழக்கினா. அந்த சத்தத்துல சும்பனுக்கு பெரிய கோபமும் வந்தது. இத்தனை நேரம் நம்ம பார்த்தது மொத்தம் சண்டிகாதேவியோடு கூடி சேர்ந்து 8 தேவிகளையாக்குமே பார்த்தோம். இப்போ சிவதூதி அப்படிங்கிற ஒரு தேவியும் சண்டிகாதேவியோடு சரீரத்திலேருந்து கிளம்பினா. அப்படியாக்குமானா 9 தேவி. சத்ருக்களை எல்லாம் இப்ப நான் இல்லாம பண்ணிடுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு அட்டாட்டஹாசமாக்கும் தேவி பண்ணினா. 22வது ஸ்லோகம். துராத்மன் திஷ்ட திஷ்ட இதி வியாஜஹார அம்பிகா யதா. துராத்மன் திஷ்ட திஷ்டேதி
व्याजहाराम्बिकात् यदा तदा जय इति अभिहितं जयेत्यभिहितं देवैः आकाशसंस्थितैः देवैराकाशसंस्थितैः दुरात्मं तिष्ठतिष्ठेति व्याजहाराम्बिका यदा तदा जयेत्यभिहितं देवैराकाशसंस्थितैः. ஜெகதம்பிகையாயிருக்கிற தேவி சும்பனை கூப்பிட்டு சொன்னா, டே துஷ்டா, நில்லு நில்லு, ஓடி போகாதே அப்படின்னு ஆக்ஞாபனை பண்ணினா. அப்போது வானத்துல யுத்தத்தை பார்த்துட்டு நின்ன தேவர்கள் தேவி ஜெயிக்கட்டும் தேவி ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொன்னா. துராத்மன் திஷ்ட திஷ்ட இதி, டேய் துஷ்டா நில்லு நில்லு அப்படின்னு யதா அம்பிகா வியாஜஹாரா, எப்பவாக்குமோ தேவி சொன்னா, ததா அப்போது ஆகாச சம்ஸ்திதைஹி, வானத்துல ஸ்திதி பண்ணற வானத்துல நின்னுட்டு இருக்கிற தேவியும் அசுரர்களுமாயிருக்கிற சண்டைய பார்த்துண்டு வேடிக்கை பார்த்துண்டு நின்னுட்டு இருக்கிற தேவைஹி தேவர்களால ஜெய இதி அபிஹிதம், தேவி ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டது. 23வது ஸ்லோகம். शुम्बेन आगत्य या शक्तिः मुक्ता ज्वालादिभीषणा, ज्वाला अधिभीषणा आयान्ति वह्निकूडाभा सा निरस्ता महोल्कया. शुम्बेनागत्य या शक्तिर्मुक्ता ज्वालादिभीषणा आयान्ति वह्निकूडाभा सा निरस्ता महोल्कया. சும்பன் யுத்த பூமியில வந்து சேர்ந்த உடனே சக்தி அப்படிங்கிற ஆயுதத்தை தேவிக்கு மேல அனுப்பினான். அந்த சக்தி ஜொலிச்சுண்டு தீக்கனல் மாதிரி ஜொலிக்கிற மாதிரி காணப்பட்டது. தேவி அந்த ஜொலிக்கிற சக்தி அப்படிங்கிற ஆயுதத்தை தன்னோட மஹோல்கா அப்படிங்கிற ஆயுதத்தால பவர் இல்லாம பண்ணிட்டான். சும்பேன ஆகத்யா, சும்பனால பக்கத்துல போகப்பட்டு ஜுவாலாதி பீஷணா தேஜஸால அதி பயங்கரமா இருக்கிற யா சக்தி முக்தா, எந்த ஒரு வேல் சும்பனால தேவிக்கு மேல எறியப்பட்டதோ சா வஹ்னி கூடாபா, அது நெருப்பு கட்டை மாதிரி ஜொலிச்சு நிக்கிறது. ஆயாந்தி, அது டைரக்ட் ஆயிட்டு வந்து தேவியோட முன்னால வந்து நின்னுது. தேவியோட மேல பிரகரம் பண்றதுக்காயிட்டு. மஹோல்கயா நிரஸ்தா, மஹோல்கா அப்படின்னு பேர் இருக்கிற ஆயுதத்தால தேவி அதை தடுத்து நிப்பாட்டினா. நிரஸ்தா அப்படின்னா தடுத்து நிப்பாட்டுறது. ஒரு கூட்டம் அக்னி எப்படியாக்குமோ பிரகாசமாயிட்டு நிற்கும், அதே மாதிரி இருக்கிற அக்னி கூட்டங்களை ஓடி வரா மாதிரி இருக்கிற அந்த சக்தி அப்படிங்கிற ஆயுதத்தை மஹோல்கா அப்படிங்கிற ஆயுதத்தால தேவி தடுத்தா. மஹோல்கா அப்படிங்கிறது அப்படி ஒரு பேர்ல இருக்கிற வேலாக்கம். மகத்தான ஜுவாலை இருக்கிற மஹோல்கா அப்படின்னு பேர் இருக்கிற சண்டிகா தேவியோடு ஆயுதமா இருக்கிற வேலு. அந்த வேலால அந்த சும்பன் அனுப்பின வேலை தடுத்து நிறுத்தினா தேவி. 24வது ஸ்லோகம். சிம்ஹநாதேன சும்பஸ்ய வியாப்தம் லோகத்ரயாந்தரம்
निर्गातनिस्वनः घोरः जितवान् अवनीपदे सिंहनादेन शुम्भस्य व्याप्तं लोकत्रयान्तरं निर्गातनिस्वनो घोरो ஜிதவானவனீபதே. ஏ சுரதராஜாவே அப்படின்னு சுமேதச மகர்ஷி கூப்பிட்டு சொல்றார். அதாக்கும் இங்க அவனீபதே. சும்பனோடு சிங்கநாதம் மாதிரி இருக்கிற அட்டாட்டகாசம் 3 லோகத்திலையும் ரொம்பித்து மழை பெயர்த்த பெரிய இடிநாதம் உண்டாகுமே, அதை விட பெருசா இருந்தது அவனோடு அந்த கர்ஜனம். அவனீபதே, ஹே ராஜாவே, சும்பஸ்ய சிம்ஹநாதேனா, சும்பனோடு சிம்ஹநாதத்தால லோகத்ரயாந்தரம் 3 லோகங்களோடும் எல்லா இடத்திலையும் வியாப்தம் வியாபிக்கப்பட்டது. புவர்லோகம், பூலோகம், சொர்க்கலோகம் இங்கெல்லாம் ரொம்பி வழிஞ்சது அவனோட சத்தம். கோரஹா நிர்காத நிஸ்வனஹா, பெரிய பெரிய இடிநாதம் முழங்குற சத்தம். ஜிதவான், அதை விட இவனோட சத்தம் பெருசா இருந்தது. சும்பனோடு சத்தம் அப்படிங்கிறது இடிநாதத்தை விட பெரிய சிம்ஹநாதமாயிட்டு 3 லோகங்களிலேயும் வியாபிச்சு நின்னுது. 25வது ஸ்லோகம். சும்பமுக்தான் ஷரான் தேவி சும்பஹா தது பிரஹிதான் ஷரான் சிச்சேத ஸ்வசரைஹி உக்ரைஹி சதசஹ அத சஹஸ்ரசஹ. शुम्भमुक्तान् शरान् देवी शुम्भस्तत् प्रगिदान् शरान् चिच्चेद स्वशरैरुग्रै शतशोदसहस्रशा. சும்பன் அனுப்புற சரங்களையும் தேவியும், தேவி அனுப்புற சரங்களை சும்பனும் எந்த ஒரு சிரமமும் இல்லாதக்கி கட் பண்ணி போட்டுட்டே இருந்தா. 2 பேரும் துல்லிய சக்திகளாயிட்டு இப்ப யுத்தம் போட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சும்பமுக்தான் ஷரான், சும்பனால பிரயோகிக்கப்பட்ட சரங்களை தேவியும், தத் பிரஹீதான் ஷரான், தேவியால அனுப்பப்பட்ட சரங்களை சும்பஹா சும்பனும், உக்ரைஹி ஸ்வசரைஹி, ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருக்கிற அவளோடு சரங்களால, தேவியோடும் சும்பனோடும் சரங்களால சதசஹா சஹஸ்ரசஹா 100 1000 சிச்சேதா கட் பண்ணி போட்டா. தேவி ரௌத்ரங்களா இருக்கிற சரங்களால 100 1000 சும்பன் அனுப்புற உக்ரசரங்களை 2ஆக்கி முறிச்சு போட்டா. அதே மாதிரி சும்பனும் ரௌத்ரங்களா இருக்கிற சரங்களால தேவியோடு சரங்களை 100 1000 முறிச்சு போட்டான். தேவிக்கும் சும்பனுக்கும் யுத்தம் அப்படிங்கிறது ஒரே மாதிரி போயிட்டு இருந்தது. யாரும் தோக்கவும் இல்லை, யாரும் ஜெயிக்கவும் இல்லை. சும்பன் 1000 வெட்டி போட்டான்னா தேவியும் 1000 வெட்டி போட்டா. அந்த மாதிரி சரங்களை அவ அந்யோன்யம் வெட்டி போட்டா. 26வது ஸ்லோகம். ததஹா சா சண்டிகா क्रुद्धा शूलेन अभिजगान तं सह तदा अभिहदः भूमौ मूर्छिदः निपपादः. तदा सा चण्डिका क्रुद्धा शूलेनाभिजगान तं சததாபிஹதோ பூமௌ மூர்ச்சிதோ நிபபாதஹ. அதுக்கப்புறமா சண்டிகாதேவி ரொம்ப கோபம் வந்துட்டு திரிசூலத்தால சும்பனை குத்தினா. சண்டிகாதேவியோடு திரிசூல பிரயோகத்தால மயக்கம் போட்டு சும்பன் பூமியில விழுந்தான். ததஹா சா சண்டிகா, அதுக்கப்புறம் அந்த சண்டிகாதேவி क्रुद्धा கோபம் வந்தவளாயிட்டு தம் சூலேன அபிஜகானா, சும்பனை
சூலத்தால குத்தினான். சக ததா அபிஹதஹா, அப்போது தேவியோடு சூலம் சரீரத்துல தரைஞ்சிட்டு அவன் மூர்ச்சிதஹா பூமௌ, மயக்கம் போட்டு பூமியில நிபபாதஹா, பதிச்சான். இறந்து போகலை, மயக்கம் போட்டு கீழே விழுந்தான் அப்படின்னு சொல்லப்படுறது. அதாக்கும் இங்க மூர்ச்சிதஹா. போதம் போயிட்டு மயக்கம் வந்து கீழே விழுந்தான் அப்படின்னு சொல்லப்படுறது. பதினாலாவது ஸ்லோகத்துல நிசும்பன் இதே மாதிரிதான் கீழே மயக்கம் போட்டு விழுந்தான். அதனால சும்பனும் இறந்து போயிட்டில்லை, நிசும்பனும் இறந்து போயிட்டில்லை. அதையாக்கும் பார்த்தோம். 27வது ஸ்லோகம். ததஹா நிசும்பஹா சம்பிராப்ய சேதனாம் ஆத்த கார்முகஹ ஆஜகான சரைஹி தேவீம் காளீம் கேசரினம் ததா ததோ நிசும்ப சம்பிராப்ய சேதனாமாத்த கார்முக ஆஜகான சரைர் தேவீம் காளீம் கேசரினம் ததா. 14வது ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம், நிசும்பனை தேவி கீழே வீழ்த்தினா அப்படின்னு. அந்த நிசும்பனை கொன்னுட்டில்லை, மயக்கம் போட்டுதான் விழுந்திருக்கான். அதனாலேயே பூமியில விழுந்து கிடக்கிற நிசும்பன் மயக்கத்திலேருந்து விடுதல் பெற்று எந்திருந்து அவனோட வில்ல கையில வச்சுண்டு தேவியையும் பத்ரகாளியையும் தேவியோடு வாகனமா இருக்கிற சிங்கத்தையும் குறிவச்சு சரங்களை பிரயோகிக்கிறதுக்கு ஆரம்பிச்சான். ததஹா நிசும்பஹா, அதுக்கப்புறம் நிசும்பன் சும்பனோடு தம்பி. சேதனாம் சம்பிராப்யா, அவனுக்கு நினைவு வந்துட்டு. ஆத்த கார்முகஹா, வில்லை எடுத்துண்டு. ஷரைஹி தேவியும் காளியும், அஸ்திரங்களால தேவியையும் காளியையும். ததா கேசரினம், அப்படியே சிங்கத்தையும். ஆஜகானா, உபதிரவிச்சான். ஆல்ரெடி மயக்கம் போட்டு கீழே விழுந்திருந்த நிசும்பன் இப்போது அண்ணாவான சும்பன் மயக்கம் போட்டு விழுந்தோன சும்பனுக்கு நினைவு வந்துடுது. அதனால சும்பன் எந்திருந்து வில்லல் எடுத்துட்டு தேவியிட்ட யுத்தத்துக்கு வந்தான். இருபத்தி 8வது ஸ்லோகம். புனஹ ச கிருத்வா பாஹுனாம் ஆயுதம் தனுஜேஸ்வரஹ சக்ராயுதேன திதிஜஹ சாதயாமாச சண்டிகாம். புனश्च कृत्वा बाहूनामयुधं धनुजेश्वरा चक्रायुधेन दिदिज चादयामास चण्डिकाम्. அசுர தலைவனாயிருக்கிற நிசும்பன் தன்னோட மாயா வைபவத்தால, அசுரன் அப்படிங்கிறதுனால நிறைய மாயாஜாலங்கள் எல்லாம் தெரியும். மாயா வைபவத்தால 10,000 கைகளை உண்டு பண்ணினான். அந்த 10,000 கைகளிலேயும்
சக்கராயுதத்தை வரவழைச்சான். அந்த சக்கராயுதங்களை உபயோகிச்சு தேவிய மறைச்சான். திதிஜஹா அசுரனாயிருக்கிற, திதியோடு புத்திரனாயிருக்கிற தனுஜேஸ்வரஹா தனுஜேஸ்வரன் அந்த அசுர சிரேஷ்டன். புனகாச்ச மறுபடியும் பாகுனாம் ஆயுதம் கிருத்வா 10,000 கைகளை உண்டாக்கிட்டு சக்கராயுதேனா 10,000 சக்கரங்களால சண்டிகாம் சாதயாமாசா சண்டிகா தேவிய சக்கரங்களால மூடினான். மாயாஜாலமாக்கும் அவன் காட்டுறான். அவனுக்கு இருக்கிற கைகள் பத்தாது அப்படின்னு 10,000 கைகள் அவனோட சரீரத்துல உள்ள மாதிரி பண்ணிட்டு அந்த 10,000 கைகளிலேயும் சக்கராயுதங்களை வச்சுண்டு அந்த சக்கராயுதத்தால தேவிய மூடினான். 29வது ஸ்லோகம். ததஹ பகவதி க்ருத்தா துர்கா துர்கார்த்திநாசினி சிச்சேத தானி சக்ராணி ஸ்வசரைஹி சாயகான் ச தான். ததோ பகவதி க்ருத்தா துர்கா துர்கார்த்திநாசினி சிச்சேத தானி சக்ராணி ஸ்வசரை சாயகாம்ச்ச தான். எல்லாரோடும் துக்கத்தை இல்லாம பண்ணற தேவி. அந்த அம்பாளுக்கு கோபம் வந்துட்டு நிசும்பன் பிரயோகிச்ச பானங்களையும் சக்கரங்களையும் அம்பாளோட சரங்களால முறிச்சா. ததஹா அதுக்கப்புறம் துர்கார்த்திநாசினி துக்கங்களை இல்லாம பண்ணறவளாயிட்டு பகவதி துர்கா பகவதியாயிருக்கிற சண்டிகாதேவி க்ருத்தா கோபம் வந்துட்டு ஸ்வசரைஹி தேவியோடு பானங்களால தானி சக்கராணி அவன் 10,000 கைகளிலையும் சக்கரங்களை வச்சுண்டாக்குமே தேவியை மறைச்சது. அந்த சக்கரங்களையும் தான் சாயகாஞ்ச அவரோட அம்புகளையும் சிச்சேதா முறிச்சு போட்டான். ரொம்ப ரொம்ப கொடுமை அனுபவிக்கிறவாளோடு அந்த கஷ்டங்களை எல்லாம் இல்லாம பண்ணுறவள், சங்கடங்களை இல்லாம பண்றவள். அப்படி இருக்கிற துர்கை, அந்த துர்கை அந்த அசுரன் அனுப்பின சக்கரங்களையும் பானங்களையும் எல்லாம் முறிச்சு போட்டா.